இங்க பாருங்க, உங்க ஒய்ஃப் தனியா பணத்தை எடுத்துக்கிட்டு போறது அவ்வளவு சரியா படல. ஏன்னா இதுக்கு எந்த கேரண்டியும் இல்ல பணத்தை வாங்கிட்டு உங்க குழந்தைய விட்டுருவாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் குழந்தை மூலமா போலீஸ் அவங்கள புடிச்சிருவாங்கன்னு. அதனால எப்பவும் இந்த மாதிரி கேஸ்ல அவங்க குழந்தைங்கள கொன்னுடுவாங்க. நான் உங்க யாரையும் பயமுறுத்தல, ஆனா எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்புறம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்க ஒய்ஃப் அவங்களுக்கு பணம் கொடுக்க போயிருக்காங்க. எங்களுடைய கவலை எல்லாம் அவங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உங்க குழந்தைய காப்பாத்துற விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா இதுக்காக நானும் எங்க போலீஸ் டிபார்ட்மெண்டோ பொறுப்பு இல்ல. கவலைப்படாத சுகன்யா, இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு 2 குழந்தைங்க. சஞ்சனா அப்புறம் அஜய். இது நான் உனக்கு கொடுக்குற வாக்குறுதி. என்ன செஞ்சோம், நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன். நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன். அம்மா தாயே, என் சஞ்சனாவை காப்பாத்துங்க. அவனை நல்லபடியா என்கிட்ட திருப்பி அனுப்பி வச்சிருங்கம்மா. ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க, நான் இது வந்துடுறேன். ஓகே, நான் கிளம்பிட்டேன். பிரேம், எங்க போறப்பா? பாட்டி, சீமாவுக்கு போலீஸோட உதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டா. ஆனா இப்ப என்னோட நிலைமையை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். பாருங்க, நான் இது எதையுமே சீமாவுக்கு எதிராக செய்யல. என் குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக செய்யறேன். நான் இப்ப எதிர்பார்க்கறதுலாம் ஒண்ணே ஒண்ணுதான். தயவு செஞ்சு ஆர்கே மில்லுக்கு நான் போறதை தடுக்காதீங்க. நான் உங்க மௌனத்தை சம்மதமா எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். இனிப்பே இல்லையடா? இல்லையா? அதான் எல்லா இனிப்பும் இந்த ஸ்வீட். காணுமே. இந்த மில்லும் பல வருஷமா மூடி வச்ச மாதிரியே இருக்கா?
பணத்தோட பேக் எடுத்துக்கிட்டு நேரா மில்லுக்குள்ள போ. அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் இடது பக்கமா சாத்தி இருக்கிற கதவு பக்கத்துல அந்த பேக்கை வச்சுட்டு போ. என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். இப்போ சீக்கிரமா சஞ்சனா என்கிட்ட வந்துடுறேன். குழந்தையோட அம்மா பணத்தை கதவு பக்கத்துல வச்சுட்டாங்க. நீ சரியா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் குழந்தைய கூட்டிட்டு அந்த பக்கம் வா. பணத்தை நான் அங்க வச்சுட்டேனே, அப்புறம் ஏன் சஞ்சனாவை இன்னும் அங்க கூட்டிட்டு வரல? அட என்னப்பா இது? ஏன் இந்த பொண்ணு மில்லை விட்டு வெளியே போக மாட்டேங்குது? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. பிரேம் எங்க? இவர் அதே ஆளுதான். இவர் தான் அந்த பசங்களை ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டு வந்தாரு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த குழந்தையோட அம்மா எங்களை நல்லா ஏமாத்திட்டு இவளை தனியா வர சொன்னா வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கா. இதை நான் சூரஜ் கிட்ட சொல்லியே ஆகணும். எக்காரணத்தை கொண்டு சஞ்சனாவை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. The number you have called is currently not reachable. சரியா போச்சு. நேரம் பார்த்து சூரஜுக்கு லைன் போல. ஆனா பிரேம் நீங்க ஏன்? சீமா, நீ என்ன இங்க வர வேண்டாம் தான் சொன்ன. ஆனா தயவு செஞ்சு என்ன நம்ப, நான் இந்த நிலைமையை சரி பண்ணி காட்டுறேன். நானும் நம்ம சஞ்சனாவுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. போலீஸ் இந்த இடத்த மொத்தமா கவர் பண்ணிட்டாங்க. நீ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காத. என்ன? ஆனா பிரேம் நீங்க ஏன்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ சீமா. சஞ்சனா எனக்கும் பொண்ணுதான். அவன் நல்லபடியா வீட்டுக்கு வரணும் தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்தீங்க? அட, ரிஸ்வான் பிடிபட்டுட்டா? சீமா, இவனுடைய கூட்டாளி எந்த நேரத்திலையும் உங்க குழந்தைய கூட்டிட்டு நீங்க எங்க பணம் வச்சீங்களோ அந்த வழியா அங்க வருவான். சஞ்சனா, சீமா, பிரேம், ரொம்ப புத்திசாலித்தனத்தை காட்ட முயற்சி பண்ணனா உன்னை இங்கேயே கொன்றுவேன். சஞ்சனா, சஞ்சனா, நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல்ல?
சூரஜ், குழந்தைய அவங்க அம்மா கிட்ட ஒப்படைக்காத. அவங்கள புடி. டேய் குடு, குழந்தைய குடு. குழந்தைய குடு சொல்றல. ஏய் நில்லு. குடுக்க போறே இல்லையா? இங்க இருந்து யாராவது நவுந்தீங்க, இந்த ஆளை நான் சுட்டு தள்ளிடுவேன். இப்ப குழந்தைய குடுக்க போறே இல்லையா? விடு. விடு சொல்றல. ஏய் விடு. பார். கிட்ட வந்து குழந்தைய விட்டு. விடு. ஏய் குழந்தைய விட்டுடு please. பாரு. கிட்ட போ. அடுத்துருவன்னு சொல்றல. குழந்தைய விடு. என் குழந்தைய எதுவும் பண்ணாத. என் குழந்தைய விட்டுடு please. ஏய் விடுன்னு சொல்றல. விட போறியா இல்லையா? உன்னோட புருஷன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அப்புறம் இந்த தப்புக்கான தண்டனைய உன் குழந்தை கண்டிப்பா அனுபவிக்க போகுது. ப்ளீஸ் என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏய் ஒரு வேலை பண்ணு, அவ குழந்தைய கொன்று. அத்துருவேன். வேண்டாம் வா 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 போலாம் வா. வேண்டாம் சஞ்சனா. சஞ்சு, சஞ்சனா. சஞ்சு. சஞ்சனா என் குழந்தைய விட்டுருங்க. அவளை கூட்டிட்டு போகாதீங்க ப்ளீஸ். சஞ்சனா, சஞ்சனா. சீமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் கண்ணால சஞ்சனா ஒரு தடவை பார்க்காத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியத்த. எனக்கு நிச்சய நம்பிக்கை இருக்கு. சீமா சஞ்சனாவை கண்டிப்பா கூட்டிட்டு வருவா. அக்கா போனும் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்திடுவாங்கன்னு நம்புறேன். அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா, அக்கா ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சஞ்சனா எங்க? எனக்கு புரிஞ்சிருச்சு. மாமா அவர் கூட அவளை கூட்டிட்டு வராரா? நீங்க இப்படி பேசாம இருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, அக்கா ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. சஞ்சனா எங்க? பிரேம், பிரேம், சஞ்சனா எங்கன்னு கேட்டேன். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சீமாவும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. சஞ்சனா எங்கன்னு கேட்டேன். சொல்லு பிரேம், அந்த ஆளுங்க சஞ்சனா வாங்க கூட்டிட்டு வரலையா? எதுவுமே பேசாம இருக்காத பிரேம். அந்த ஆளுங்க நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? என்ன பணம் வேணும்னு கேக்குறாங்களா? சொல்லுப்பா, சஞ்சனா எங்க? பிரேம், ஏதாவது பதில் சொல்லு. அவங்க பணம் இருந்த பேக்கோட சேர்த்து சஞ்சனாவையும் கொண்டு போயிட்டாங்க. என்ன? ஒரு நிமிஷம். நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம சஞ்சனாவை பாட்டி, நான் போலீஸை கூட்டிக்கிட்டு சஞ்சனாவை காப்பாத்துறதுக்காக தான் அங்க போனேன். ஆனா அங்க ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. அங்க மஃப்டில இருந்த போலீஸ் அவங்க ஆளுங்கள்ல ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க.
எங்க கவனம் பூரா கிட்னாப்பர்ஸ் மேல இருந்தப்போ அவங்க ஆளு கத்தி கிட்னாப்பர்ஸ் அலர்ட் பண்ணிட்டா. அவங்க பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, சஞ்சனாவையும் கொண்டு போயிட்டாங்க. உன்னோட புருஷன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அப்புறம் இந்த தப்புக்கான தண்டனைய உன் குழந்தை கண்டிப்பா அனுபவிக்க போகுது. குழந்தை விட்டுடு ப்ளீஸ். சொன்ன கேளு, என்ன தடுக்காத. இல்ல மாமா, நீங்க இந்த மாதிரி பண்ண நான் விடவே மாட்டேன். மரியாதையா எனக்கு வழிவிடு ரோகிணி, விளையாடாத. விளையாடுறது நான் இல்ல மாமா, நீங்க தான். அத்த, மாமாக்கு நீங்க புரிய வைங்க. அவரோட பிடிவாதத்தை விட சொல்லுங்க. போலீஸை இன்வால்வ் பண்றதால இன்னும் பெரிய பிரச்சனை ஆகலாம். நீங்க 2 பேரும் பேசுறது போதும். புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, இந்த நேரம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற நேரம் இல்ல. ரோஹிணி, நீ புத்திசாலி பொண்ணு தானே, புரிஞ்சுக்காம ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? உங்க 2 பேருக்கும் சீமா சஞ்சனாவோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு ஏன் தெரியாம போயிடுச்சு? அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. விட்டுடு சுஜாதா. இந்த வீட்டு பசங்க அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்கள மதிக்கிறதே இல்ல. அவங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனா. இல்ல ராஜேந்திரா, என்ன தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? இந்த நேரத்துல வேகம் இல்ல, விவேகம் தான் தேவை நமக்கு. நீ அம்மாவை பத்தியாவது யோசிச்சு பாரு. அப்பா, எனக்கு இதை கத்துக் கொடுத்ததே அவங்க தான். நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் எப்பவுமே செய்யாம இருக்க கூடாது. நான் இங்க இருந்து என் பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிறத விட வெளியே போய் முயற்சி பண்றதுதான் சரி. இல்லனா எனக்கு எப்பவுமே மன்னிப்பு கிடைக்காதுப்பா. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. யாருக்கும் சப்போர்ட்டா பேசுறப்பா. ஆனா இது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சீமா இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்காளோ அது நம்ம குடும்பத்தோட நன்மைக்கு தானே தெரியும். சீமா இன்னைக்கு கேள்வி கேட்டதுல தப்பு இல்ல. சஞ்சனாவை தேடி போயிருக்கிற சீமாவுக்கு நாம எல்லாரும் உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ அவளுக்கு எதிராக எந்த முடிவை எடுக்காத பிரேம். இதோ பாருப்பா, உன்னோட இந்த பிடிவாதம் சஞ்சனாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்திட கூடாது. அம்மா, சஞ்சனா எனக்கும் பொண்ணுதான். எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு. ப்ளீஸ் என்ன தேட விடுங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களை போக விட மாட்டேன். மரியாதையா வழிவிடு ரோகிணி. விஷயம் இதுக்கு மேல பெருசாகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சாகணும். ரோகிணி, வழிவிடுன்னு சொன்ன. ரோகிணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இங்க இருந்து கிளம்ப. ஏற்கனவே பிரேம் ரொம்ப கவலையா இருக்கான். ஏன் அடம் பிடிக்க? எனக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா நீங்க மாமாக்கு புரிய வைங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அக்கா அக்கா என்ன செய்யறாங்களோ அது எல்லாமே சரியானது தானே சொல்லுங்க. அப்புறம் எப்பவுமே அக்கா மாமாக்கு தான் துணையா நின்னு இருக்காங்க. அப்புறம் ஏன் மாமா அக்காக்கு துணையா நிக்க மாட்டேங்கிறாரு? மாமா, எப்ப மனசுக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சோ அப்ப கண்டிப்பா நடக்க கூடாததெல்லாம் நடக்கும். முதல் முறையா பிரேம் இன்னைக்கு சீமாவோட முடிவுக்கு எதிரா நின்னுக்கிட்டு இருக்கா. அந்த தாய் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். உங்க முடி உதறதை நிறுத்தணும்னா அஸ்வினியோட புது உறவை ஏற்படுத்திக்கோங்க.
பொடுகு தொலைய நினைச்சு ஃபீல் பண்ணத நாளே இல்ல. ஆனா அஸ்வினி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை சுத்தமாவே இல்ல. அஸ்வினி அஸ்வினி அஸ்வினி